வணக்கம் நண்பர்களே. எனக்கு அதிகம் ஆர்வமில்லாத துறை நிதித்துறை, பொருளாதாரத்துறைன்னு சொல்லலாம். ஏன்னா, எப்பவுமே பணம் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் நம்மகிட்ட எவ்வளவு வச்சிருக்கோம், இன்னும் எவ்வளவு சம்பாதிக்கணும், ஏதோ ஒரு கணக்கு, திட்டம் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதன் அடிப்படையில தான் வாழ்க்கைய வாழ்றோம். வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும்னா சிந்தனையிலிருந்து விடுபடணும். அப்போ பணத்தை குறித்து சிந்திப்பதும் பார்த்திங்கன்னா ஒரு வித பிணைப்பு தலை தான். அப்போது அதை பற்றி சிந்திக்காமல் இருப்பது தான் முழுமையான சுதந்திரம்னு சொல்லலாம். இப்போ அதற்கான வாய்ப்பு கடந்த காலத்திலலாம் கிடையாது. ஏன்னா வாழ்க்கை வாழ்வது எளிதாக இல்லை, வேலை கிடைப்பது எளிதாக இல்லை, குடும்பத்தை பேணணும், பராமரிக்கணும். ஸோ மற்றவர்களின் துணை இல்லாமல் வாழ்வது கடினம். இப்போ மற்றவர்களோட தொடர்பில் இருக்கணும், அவரோட உறவில் இருக்கணும்னா நம்ம நிறைய பணம் செலவிடணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுதான் லௌகீகம்னு சொல்கிறோம். இப்போ கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, பணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு பணம்தான் பிரதானமாக இருக்குது. குடும்பங்களுக்கிடையே அப்பா அம்மா குழந்தைகள், அப்பா குழந்தைகள், இது போன்ற முக்கியமான உறவுகளுக்கிடையே கூட சொத்து, பணம் இதெல்லாம் தான் முக்கியத்துவம் வகிக்குது. ஸோ இது ஒரு விதத்தில் நான் சொல்வது இந்திய பண்பாடு, மரபு, நாம் இவ்வளோ நாட்களாக வாழ்ந்த சூழல், நம்முடைய பொருளாதார நிலை, இப்படி பல காரணிகளை சொல்லலாம். ஏன்னா அங்கே ஒரு பாதுகாப்புங்கிற ஒரு உணர்வுங்கிறதே கிடையாது. அதாவது சமூகத்தின் கோணத்தில் அரசாங்கம் நம்மளை பாதுகாக்கும், சமூகம் நம்மளுக்கு உதவும்னெல்லாம் நினைக்கவே முடியாது. அங்கே சமூகம்னு அதிகபட்சம் நம்ம சாதிக்காரங்களை சொல்லலாம். ஏன்னா நண்பர்கள் கூட ஒருவருக்கு கூடவோ குறையவோ செய்வார். அவருடைய வசதி, படிப்பு போன்றவற்றிற்கேற்ப அந்த நண்பர்கள் மாறுவார்கள். இப்போ சாதிங்கிறது நம்ம பிறக்கும்போதே நம்மோட வந்துடும், நம்ம உறவுகளும் அமைஞ்சிருவாங்க. அப்போ சமூகம்னு சொல்லிக்கணும்னா அவங்க தான். எங்கள் சமூகம் அப்படின்னாலே பொதுவாக நம்ம சாதி மதத்தை சேர்ந்தவர்களை தான் சொல்கிறோம். அதை கடந்து ஒரு தனி மனிதன் தான் சார்ந்திருக்கக்கூடிய, நம்பக்கூடிய வேற்று மனிதர்கள், மூன்றாம் மனிதர்கள் அதிகம் இருக்க மாட்டாங்க. ஒரு வேலை செய்யும் இடம், ஒரே நிறுவனம், இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா பழக்கம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் இப்போவும் ஒரு வயசானவங்க ஒரு இளைஞரை பார்த்தாருன்னா, நீங்கள் யாருப்பா, எந்த ஊருப்பா, என்ன ஆளுப்பான்ட்டு நம்ம சாதியை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுபவர்களாக இருக்காங்க. இன்றைக்கும் படிக்காதவர்கள், கிராமத்தில் இருப்பவர்கள், படித்தவர்களே கூட பார்த்திங்கன்னா சாதி பெருமிதத்தை மீட்டெடுத்துக்கிட்டு சாதியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் பயம். தான் தனித்து விடுவோமோ, புறக்கணிக்கப்பட்டு விடுவோமோ, தனக்கு யார் இருப்பாங்க, தன் குடும்பத்துக்கு யார் இருப்பாங்க, யாராவது வேணும். அதன் அடிப்படையில் தான் இன்று வேறு வழியே இல்லாமல் பலரும் நம்ம அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு மதத்தை, சாதியை பிடித்து கொள்ள வேண்டியதாக இருக்குன்னு நாமளாக தேர்ந்தெடுக்கிறோம் அல்லது நம்ம நிர்பந்திக்கப்படுகிறோம். இப்போது இந்த இடத்துல வறுமைன்னா என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும். இந்தியா வறுமையான நாடுகளில் ஒன்றானா இன்று கிடையாதுன்னு தான் சொல்லணும். இன்று பல விதங்களில் அது முன்னேறி இருக்கு. கண்டிப்பாக ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த நிலை இன்று கிடையாது. வறுமை நிறம் சிகப்பு, இது போன்ற திரைப்படங்களை பார்த்தோம்னா நிழல்கள் இல்லை, யோசிச்சு பாருங்கள். இது போன்ற படங்களை பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த சூழல் நம்மளுக்கு புரிய வரும், எப்படிப்பட்ட நிலையில் அன்றைய இளைஞர்கள் இருந்தாங்கன்ட்டு. இன்று வேறு விதமான சூழல் நிலவுது.
வேலை வாய்ப்புகள் நிறைய குவிஞ்சு கிடக்கு, தகுதியான இளைஞர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் ஐடி போன்ற புதிய துறைகளில் வேலை செய்பவர்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் தவிக்கிறாங்க. ஸோ எங்கேயோ ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. அதாவது நாம் பொருளாதார ரீதியாக பணத்தின் கோணத்தில் வறுமையை கடந்துட்டோம். ஆனால் இன்னும் நமக்கு சரியாக வாழ தெரியலை. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நம்மிடம் இருக்குது. அதை நான் ஆன்மீக வறுமைன்னு சொல்லுவேன். வறுமைங்கிறத எப்படி நாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எதுவுமே இல்லாமல் இருப்பது அதுதான் வறுமை இல்லையா? வீடு இருக்காது, ஒரு வேலை இருக்காது, ஒரு திறமை இருக்காது, படிப்பு இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவர் தனக்குரிய தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளை எப்படி சம்பாதித்து கொள்ள முடியும்? வாழ்க்கை வாழ்வதற்கு உணவு, உடை, இருப்பிடம், இந்த மூன்றும் தேவைன்னு சொல்கிறோம். உணவு வேண்டும், உடை வேண்டும், இருப்பிடம் வேண்டும். அதை மனிதன் சமூகத்தின் பகுதியாக தன்னை கருதினான் என்றால் அவன் உழைத்து சமூகம் அங்கீகரிக்கும், அதை அனுமதிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தான் அதை ஈட்டிக்கொள்ள முடியும். பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா சமூகத்தில் எந்தெந்த விதத்தில் ஒருவருக்கு பணம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது, அதை பார்க்கணும். இப்போ அதில் நாம் தகுதி கொடுத்து கொள்வதன் மூலம் அதில் நமக்கு தேவையானதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதெல்லாம் திடீர்னு நடக்காது. அதாவது ஒருவன் ஒரு புதிய நாட்டுக்கு குடிபெயரணும் அப்படின்னா அது ஒரு நாளில் நடக்காது. திடீர்னு நைட்டு யோசித்தா காலையில் நான் ஏர்போர்ட்டு போய் பஸ்ஸு பிடிக்கிற மாதிரி அந்த நாட்டுக்கு எந்த ஃப்ளைட்டு போகுதுன்னு தேடி கண்டுபிடிச்சி ஒரு டிக்கெட் வாங்கி போய் இறங்க முடியாது. அதற்கு திட்டமிடணும். அதற்கு சில வருடங்களாவது ஆகணும். அதை போல தான் நாமளும் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா அதுக்கு அது சரியான திட்டமிடல் வேண்டும். அதற்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது வாய்ப்புகள் இல்லாமல் போவது வறுமைன்னு சொல்லலாம். இன்னொரு கோணத்தில் பார்த்திங்கன்னா நம்மிடம் எதுவுமே இல்லை, சரி அதை ஈட்டிக்கொள்ளலாம் அப்படின்னா அதற்கு வாய்ப்பு நம்மளுக்கு தரப்படணும் இல்லையா? அப்போது வாய்ப்பே கிடைக்காதவர்கள், இல்லை கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும் நிலையில் இருப்பவர்களே வறுமையானவர்கள்னு சொல்லலாமா? உண்மையில் அதுதான் சரின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு இடம் இல்லாமல் போவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். பணம் இல்லைன்னா அவர் அந்த சூழலையே பறந்துருக்கலாம், இல்லைன்னா பெரிய செல்வந்தராக இருந்து பணத்தை எல்லாம் கோட்டை விட்டுருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. அதாவது ஒருவர் எந்த நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதில் நாமும் சில காரணமாக இருக்கலாம், நம்மை கடந்தும் சில காரணங்கள் இருக்கலாம். சில காரணங்கள் ஒரு சமூகம், நாடு போன ஒட்டுமொத்தமாக நிகழ்வதாக கூட இருக்கலாம். ஒரு போர் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு வறுமை, அதாவது வறட்சி அப்படின்னா அது தனிப்பட்ட ஒருத்தருக்கோ ஒரு குடும்பத்துக்கோ ஒரு சாதியினருக்கோ நிகழ்வது அல்ல இல்லையா? அது ஒட்டுமொத்தமாக அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த எல்லோருக்குமே நிகழ்வது. அப்படி கூட இருக்கலாம். அதன் காரணமாக கூட ஒரு வறுமையை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம். ஸோ ஒரு வறுமையாக இருக்கிறார் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கு வறுமையை கடந்து வருவதற்கான வாய்ப்புகள் வெவ்வேறு விதங்களில் தரப்படுகின்றன. குறிப்பாக தொழில்நுட்பம் பல விதங்களில் எல்லோருக்குமே இன்று கிடைக்குது. எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது. அதெல்லாம் ஈட்டிக்கொள்ள முடியும்.
இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் வந்து அரசு அமைப்புகள் உதவுறதில்ல அவ்வளவு அப்படின்னாலும், மற்ற தன்னார்வ குழுக்கள் பலவும் உதவுகின்றன. இப்போ மேலை நாடுகளிலும் ஏழ்மை ஒரு பிரச்சனை தான். அப்போது இங்கேயும் அரசு பல உதவிகளை வழங்குது. நூலகம்னு எடுத்துக்கிட்டோம்னா, அங்கே கம்ப்யூட்டர் இலவசமாக இருக்கும், இன்டர்நெட் இலவசமாக இருக்கும், வேலைவாய்ப்பு மையங்கள், நீதி வழங்கும் மையங்கள், இப்படி நிறைய இருக்குது. நம்மளுக்கு ஒன்று தெரியல அப்படின்னு நம்ம தயங்கி நின்று விடக்கூடாது. வாழ்க்கையை வாழ்வதை தவிர்க்கக்கூடாது. நம்முடைய அடிப்படை தேவைகளை நாம் கவனித்து கொள்ளணும். அப்படிங்கிறதுல மேலை நாடுகள் அதிக கவனம் தருகின்றன. ஏன்னா இங்கே தனி மனிதர் தன்னுடைய வாழ்க்கை தானே கவனித்து கொள்ளணும். குடும்பம் பார்த்து கொள்ளாது, சமூகம் கவனித்து கொள்ளாது. அப்படி கிடையாது இந்தியாவில். என்னதான் வறுமை இருந்தாலும் குடும்பத்தை நாம் கவனித்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஒரு விதத்தில் குடும்பமே கூட நம்முடைய வறுமைக்கு காரணமாக இருக்கலாம். ஸோ நம்ம பல கோணங்களில் இதை பார்க்கணும். முதல்ல வறுமையாக இருக்கோம், அது ஒன்று, அது யதார்த்தம். அப்போ அந்த வறுமைக்கான காரணம் என்ன? நான் தான் சொல்லுவேன், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாமை, இல்லை பயன்படுத்தி கொள்ளும் நிலையில் இல்லாது இருத்தல்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு வந்து செயற்கை உணர்வுன்னு எடுத்துக்கிட்டு அது எல்லோருக்குமே இலவசமாக கிடைக்குது. இப்போ வறுமையில் இருப்பவர்கள் அதை பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. என்ன காரணம்னா, செல்ஃபோன் இருந்தாலும் டேட்டா இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ளும் அளவுக்கு அவங்களுக்கு போதிய அளவு அறிவுத்திறன், பயிற்சி போன்றவை இருக்காது. அதாவது அறிவுத்திறன்னு சொல்லக்கூடாது பொதுப்படையாக. அது பயிற்சி இருக்கக்கூடாது. அதுக்கு தேவையான ஆங்கில அறிவு இது இப்படி தான் அப்படியானு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி இன்ஸ்டாகிராம்லலாம் எப்படிலாமோ மனிதர்கள் ட்ரெண்ட் ஆகிறாங்க. ஆனால் கவனித்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்க சிந்தனை திறனுக்காகவோ அது போன்ற காரணங்களுக்காகவோ கிடையாது. அவர்கள் பேசும் விதம், சிரிக்கும் விதம், அவர்கள் அடிக்கும் லூட்டிகள், இப்படி போன்ற விஷயங்களுக்காக பிரபலமாகிறார்கள். அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுன்னாலும், ஆனால் அந்த பிரபல்யமோ அப்படி நம்மளுக்கு கிடைக்கும் கவனிப்போ நாம் ஈட்டிக்கொண்டது கிடையாது. ஏதோ ஒரு காரணத்தால் நம்மளுக்கு கிடைக்கிது. ஒரு நல்ல கல்யாண வீட்டுக்கு வந்து ஒரு பிச்சைக்காரன் போல் ஒருத்தன் போனால் அவன் மேலே ஒரு கவனிப்பு இருக்கும். அதே பிச்சைக்காரன் வந்து ஒரு கோவிலுக்கு போனான்னா அங்கே வந்து அந்த கவனிப்பு வேறு மாதிரி இருக்கும். பிச்சைக்காரன் இல்லை, அந்த இடத்துல வேறு யாரை வேணாலும் போட்டுக்கோங்க, ஒரு வெளிநாட்டுக்காரன்னு போட்டுக்கோங்க, வேறு விதமான உடை அணிந்த ஒரு நபர், இப்போ அதை போல கூட நம்ம மீது கவனம் கிடைச்சிருக்கலாம். ஸோ நம்ம இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதெல்லாம். அப்போ அந்த வறுமையிலிருந்து நீங்குவது அப்படின்னா முதல்ல அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும், வாய்ப்புகள் கிடைத்தால் பயன்படுத்தி கொள்ளணும். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்முடைய சமூக நிலை, அந்தஸ்து, பணம் போன்றவை உதவியாகவும் இருக்குது. ஏன்னா நல்ல வசதியாக இருந்தது அப்படின்னா அவர்களோட நிறைய பேர் தொடர்பில் இருப்பாங்க. அவர் வசதியின் காரணமாக, அவருக்கு படிப்பு காரணமாக, சமூக நிலை போன்றவற்றின் காரணமாக அவர்களுடன் தொடர்பு கொள்வது பலரும் ஆர்வமாக இருப்பாங்க. அப்போது அதன் காரணமாக அவங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும். தங்களுடைய வாழ்க்கை கடந்து பல விஷயங்கள் புரியும். இப்போ எளிய நிலையில் இருப்பவர்களுக்கு வந்து வறுமையில் இருப்பவர்களுக்கு அது போன்ற தொடர்புகள் இருப்பது குறைவு. ஏன்னா அவங்க தங்களை காற்றுக்கொள்வதற்கு வேலை செய்யணும், அதற்கு என்ன தேவையோ அதை கவனிக்கணும், அதில் தான் முனைப்பாக இருப்பார்கள். இப்போது அவர்களுக்கும் தொடர்பு இருந்தது அப்படின்னா அது எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையின் அடிப்படையில், ஒரு உறவின் அடிப்படையில் இப்படியெல்லாம் அமைந்திருக்கும் வாய்ப்பு அதிகம். அந்த தொடர்புகள் கிடைச்சால் அவர்களுக்கும் வந்து
அவர்களை காட்டிலும் சமூக நிலையிலோ, அந்தஸ்து, அதிகாரம் போன்றவற்றிலோ ஒருவரை காட்டிலும் மற்றொருவர் மேலான நிலையில் இருப்பாருங்கன்னு சொல்ல முடியாது. இப்போது இந்தியா போன்றதில் இப்போது இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணியாக பயன்படுத்தப்படுது. அதாவது சாதி, மதம் தவிர இன்றைக்கு பொருளாதார ரீதியாக, படிப்பு ரீதியாக பல்வேறு விதங்களில் நமக்குள் பிளவு நிலவுகிறது. இந்தியா வந்து சொல்லிக்கிறோம் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிலாம் சொல்லிக்கிறோம். ஒரு விதத்தில் அது இருக்கு. இந்தியாவைப் போல சகிப்புத்தன்மை கொண்ட நாடு இன்று வேறு கிடையாது. ஒரு விதத்தில் அதெல்லாமே உண்மைதான். அதே சமயம் அதற்காக நாம் தரும் விலை என்னன்னு யோசிக்கணும். இந்தியா ஒரு சகிப்புத்தன்மை கொண்ட நாடுங்கிறதுக்காக நாம் எவ்வளவு சகித்து கொள்ளணும், நம்மளை மற்றவர்கள் எவ்வளவு சகித்து கொள்ள வேண்டியது இருக்குது. இப்போ இதை தான் நாம் கவனிக்கணும் இன்னைக்கு. ஏன்னா இப்போது இந்த கோணத்தில் பார்த்தா அந்த வாய்ப்பு கிடைக்காம போவது, வாய்ப்பு கிடைத்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ளும் நிலையில் இல்லாமல் இருப்பது. ஸோ இதெல்லாம் தான் வறுமை எனும்போது இது பணத்தை மட்டும் குறிப்பிடுவது கிடையாது. வசதி இருக்கலாம், நிறைய பணம் இருக்கலாம். ஆனால் அதை எப்படி செலவிடுவதுன்னு ஒரு தெளிவு இருக்கணும் இல்லையா? அதற்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கணும் இல்லையா? அதுவும் இல்லைன்னா அதையும் வறுமைன்னு சொல்லலாம். அதை சிந்தித்து அதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொள்ளும் திறன் இல்லைன்னா அதையும் வறுமைன்னு தான் சொல்லணும். அறிவுத்திறனின் வறுமைன்னு சொல்லலாம் அதை. ஏன்னா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் கீழ்த்தட்டு மக்கள், அடித்தள மக்கள் அவர்கள் வந்து உழைப்பின் காரணமாக மேலே வருவது நம்ம எளிதில் கவனிக்கலாம். அதற்கான உதாரணங்கள் பலவும் இருக்கும். நம்மளை சுற்றியும் நிறைய அப்படி போன்ற நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கும். ஏன்னா தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சியுடன் மெய்வருத்த கூலி தரும். நம்ம முயற்சி செஞ்சே ஆக வேண்டியது இருக்குது. நம்ம எந்த அளவு முயற்சி தர்றோமோ, கவனம் தருகிறோமோ, அக்கறை கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த முயற்சிக்கான விளைவு இருக்கும். வேறு வழியே இல்லை. எதையா செஞ்சு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது, வேலை வாங்க வேண்டியதாக இருக்குது, வளர வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்முடைய அறிவுத்திறனையெல்லாம் பல விதங்களில் பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. மாறாக ஒரு வசதியான சூழலில் இருக்கிறவன், எல்லா வாய்ப்புகளும் சரிவர கிடைக்கப்பெற்ற ஒருவர் வந்து அத்தகைய அறிவுத்திறன் கொண்டிருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு குறைவு. ஏன்னா அவருக்கு சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிறக்கும்போதே எல்லாமே கிடச்சிருது. அப்படிங்கும்போது அவருக்கு எந்த கேள்வியுமே எழாது. மாறாக இதெல்லாம் வாழ்க்கையில் இயல்புன்னு நினச்சிக்குவாங்க. இப்போ இன்றைய காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகள் அவங்களுக்கு செல்ஃபோன், இணையம், டிவி போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமானவை இல்லை. அதை பார்த்து எதுவும் ஆச்சரியப்படுறதே கிடையாது. ஏன்னா அது பிறக்கும்போதே அதெல்லாம் இருந்திருக்கு. என்னுடைய காலகட்டத்தில் மாருதி காரை ஜப்பான் கார்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கறதே ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஏன்னா அம்பாசடர் கார் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். எங்கேயாவது வந்து கான்டஸா, பிளைமவுத் இது போன்ற சில கார்கள் இருக்கும். இப்போ மாருதி கார் அது வடிவமே ரொம்ப சின்னதாக வித்தியாசமாக இருக்கும். ஸோ எங்கேயாவது அது காரை பார்க்கறதே ரொம்ப பெரிய விஷயம். அப்போ இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் போச்சு. நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றியும் ஆச்சரியப்படுறது கிடையாது, பிரமிப்பது கிடையாது. எல்லாமே ரொம்ப சகஜமாக இருக்குது. அது வந்து நம்மளுக்கு எந்த விதத்திலும் பயன்படுவதே கிடையாது. அதனால் வசதி மிக்கவர்கள் குழந்தைகள் பார்த்திங்கன்னா அவர்கள் சொந்தமாக எதையும் அதிகம் செய்வது கிடையாது. எதையும் கற்றுக்கொள்வது கூட பெரிதும் கிடையாது. ஏன்னா அதற்கான
தேவையோ, அவசியமோ அவர்களுக்கு ஏற்படுவது இல்ல. அந்த மாதிரியான சூழல்ல அவர்கள் வளர நேரிடுகிறது. இதையெல்லாம் நாம கவனிக்கணும். இன்றைக்கு அந்த நிலையில தான் நாம இருக்கோம். தமிழர்கள் பலரும் இன்னைக்கு மேலை நாடுகளில் வசிக்கிறார்கள். பல விதங்களில் அவர்கள் மேலான வாழ்க்கை முறையை வாழும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா எத்தனை பேர் அதை சரியாக வாழ்றாங்க? அங்கேயும் சாதி மதத்தை பிரிச்சுக்கிட்டு, தமிழ் சங்கங்களை அமைச்சுக்கிட்டு, காமெடி நடிகர்களை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ அவர்களுக்கும் தமிழ்நாட்டில் அதே நிகழ்ச்சிகளை பார்த்து மகிழ்பவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இவங்க வேறு சூழலில் வாழும் தமிழர்கள் மனநிலையில் அதே மாதிரி தான் இருக்காங்க. இதுதான் நான் வறுமைன்னு சொல்லுவேன். நம்மளுக்கு ஒரு உணவு ரீதியான வறுமை, ஒரு பொருளாதார ரீதியாக, பௌதீக ரீதியான வறுமையை உடனே பார்க்க முடியும். அவர்கள் அணியும் உடை, பேசும் பேச்சு இதெல்லாம் நம்ம கவனித்து புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உணர்ச்சி ரீதியான வறுமை ஒன்று இருக்குது. அது உணர்ச்சிகளையே உணர முடியாத, போதுமான அளவுக்கு அன்பும் அரவணைப்பும் கிடைக்காத அந்த ஒரு வறுமை இருக்குது. அதுவும் நம்ம பலருக்கும் இருக்குது. நம்ம பலருக்கும் போதுமான அளவு மனித தொடர்புகள் இல்லை. நல்ல நண்பர்கள், சுற்றங்கள், உறவினர்கள் போன்றவர்கள் இல்லை. இருந்தாலும் அவர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிய மாட்டேங்குது. அவங்களுக்கு நம்மை புரிந்து கொள்ள முடிய மாட்டேங்குது. இப்போ இது எல்லாமே ஒரு விதமான வறுமைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது எல்லாமே இருந்தால் தான் வாழ்க்கை முழுமை அடையும். நம்ம நிறைவாக, நிம்மதியாக உணர்வோம். ஆனால் நாம் அதற்கெல்லாம் முயற்சிப்பதே கிடையாது. நம்மளுக்கு வறுமைனா பணம் மட்டும்தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. ஸோ பல்ல கடிச்சிட்டு அதற்கே முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் போதுமான பணம் கிடச்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாது. வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியறதில்ல. ஏன்னா பணம் தான் வாழ்க்கையோட குறிக்கோளாக இருந்தது. இல்லை அது மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு வேலை, ஒரு லட்சியம், ஒரு அதிகாரம், ஒரு பயணம், ஒரு குழந்தை, இப்படின்னு பல விஷயங்களை எடுத்துக்கலாம். அதையே குறிக்கோளாக வச்சு செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ஒரு ஒரு நோக்கம் கிடைக்கும். ஒரு குவி மையம் போன்ற ஒன்று கிடைக்கும். அதை நோக்கி நம்மால் செல்ல முடியும். அதே சமயம் அது நிகழ்ந்த பிறகு நாம் என்ன செய்வோம்? அதுக்கு தேவையான அளவு நம்முடைய மனதையும் விசாலம் செய்து கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். அதை செய்யாதது தான் வறுமைன்னு நான் சொல்லுவேன். பலரும் பார்த்தீங்கன்னா லாட்ரி, கவுன் பனேகா, குரோர்பதி, சூப்பர் சிங்கர் போன்றவற்றின் மூலமாக பெரும் பரிசுகளை பெறுகிறார்கள். நிறைய எளிய மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்கவே முடியாத, ஈவன் குழந்தைகள் அந்த வயதில் நினைத்து பார்க்கவே முடியாத அளவுக்கு பரிசுகளை, பணம் போன்ற விஷயங்களை பெறுகிறார்கள். அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது யோசிச்சு பாருங்க. அவர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அது மனதளவில் பணம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. அதை ஏற்படுத்துவதற்கு நீண்ட காலம் ஆகணும். அது ஒரு நல்ல வசதி வந்த உடனே தன்னை வீட்டை மாற்றலாம், காரை மாற்றலாம், நடை, உடை, பாவனைகள், நண்பர்கள் எல்லாவற்றையும் மாற்றலாம். ஆனால் அவருடைய ரசனை உணர்வு மாறாது. அவர் என்ன சாப்பிட்றாரு, என்ன சினிமா பார்க்குறாரு, என்ன வாசிக்கிறாரு, நண்பர்கள் மற்றவர்களும் எதை பற்றி பேசுகிறாரு, இதெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பெரிய மாற்றம் எதுவும் ஏற்பட்டிருக்காது. என்ன காரணம்னா அதெல்லாம் மனதளவில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள். பல பெரிய மனிதர்களும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்வு மிகவும் கீழ்த்தரமானவர்களாக இருக்காங்க. ஏன்னா அந்த பணம்ங்கிறது, வசதி வாய்ப்புகள்லாம் நான் வெளியிலிருந்து பார்ப்பது தான். அது அந்த உடையை போல ஒரு அலங்காரம் தான், ஒரு மேக்கப் தான். அதற்கு அடியில் நாம் என்னவாக இருக்கோம்? இப்போ மேக்கப் போட்டால் ஒருத்தருக்கு வேறு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு.
கில்லுனா மேக்கப் போட்டவருக்கும் ஒரே மாதிரி தான் வலிக்கும், மேக்கப் போடாதவருக்கும் ஒரே மாதிரி தான் வலிக்கும். மேக்கப் போட்டவருக்கு சொரணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லலாம். அந்த மேக்கப் போட்டு போட்டு அந்த ஸ்கின்னு வந்து அந்த இயல்புத்தன்மையை இழந்திருக்கும். ஸோ நம்ம இது கொஞ்சம் கவனிக்கணும். என்று வறுமைன்னு நான் சொல்வது இதுதான். வேறு கோணத்தில் நாம் எதையும் பார்க்கக்கூட செய்வது கிடையாது. ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கேயும் போய் பொன்னாங்கண்ணி கீரை எங்கே கிடைக்கும், நெத்திலி கருவாடு எங்கே கிடைக்கும்னு தேடிக்கிட்டு இருந்தா, அந்த மனிதர் வெளிநாட்டுக்கு போனதால் ஏதாவது பயன் இருக்கா அவருக்கோ அந்த நாட்டுக்கோ? அதெல்லாம் தேவைதான். நம்ம அதே சமயம் அந்த நாட்டில் என்ன உணவு, அந்த உணவை ஏன் சாப்பிட்றாங்க, அந்த சீதோஷ்ண நிலைக்கு எது சரியாக இருக்கும், அதுக்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளும் திறன் நம்மளுக்கு இருக்கா? அப்புறம் எதற்கு அந்த மாதிரியான நாட்டுக்கு போகணும்? பணம் தான் நம்முடைய குறிக்கோளா? அப்போது அந்த பணத்துக்காக நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஆன்மாவை விற்பதுங்கிறதுங்கிறது எவ்வளவு ஒரு இழி செயல். அதாவது வறுமையின் காரணமாக கிட்னிகளெல்லாம் விற்கிறாங்க மனிதர்கள். அதை விட மோசமானது இல்லை ஆன்மாவை விற்பதுங்கிறது. ஏன்னா கிட்னியவாவது எவனாவது ஏமாற்றி பிடுங்க முடியும், ஆசை காட்டி பொய் சொல்லி ஏமாற்ற முடியும். ஆனால் ஆன்மாவை யாரும் அப்படிலாம் பொய் சொல்லிலாம் பிடுங்குவதே கிடையாது. நம்முடைய ஆன்மாவுக்கு அந்த அளவுலாம் மதிப்பு கிடையாது. அவ்வளவு கரைபட்டு போன ஆன்மாவுக்கு என்ன மதிப்பு இருக்க முடியும்? ஒரு குழந்தையை விரும்பும் அளவுக்கு நம்ம யாராவது விரும்புவாங்களா? யோசிச்சு பாருங்க. இப்போது அதை நம்ம கவனிக்கணும். நான் சொல்வது நம்முடைய உடல்ல அழகை பொறுத்து, நம்முடைய அறிவுத்திறனை பொறுத்து இன்னொருவர் நம்மை விரும்புவது பற்றி சொல்லலை நான். பொதுவாகவே நான் சொல்கிறேன், அதாவது நம்மளுக்கு பிடிக்காத ஒன்றை நாம் செய்யும்போது, நம்மளுக்கு பிடிக்காதவருடன் வாழும்போது, பிடிக்காத வாழ்க்கையை வாழ நம்மை நாமே நிர்பந்தித்து கொள்ளும்போது நம்மை நாமே விற்றுக்கொள்கிறோம்னு சொல்லலாம். அப்படி நாம் அதை விற்றுக்கொண்டு வாழ வேண்டியது இருக்குன்னா, நாம தான் ரொம்ப வறுமையில் இருக்கோம். அப்படி பார்த்தா பணக்காரர்கள், வசதி மிக்கவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் இவங்க தான் வந்து ஒரு பெரிய ஆன்மீக வறுமையில் இருக்காங்க. அதனால தான் வந்து அவர்கள் பெரும் சுயநலம் கொண்டவர்களாக, பேராசை மிக்கவர்களாக இருக்காங்க. ஏன்னா அந்த வறுமை வந்து எதுவுமே போக்கவே முடியாது. அது பசியை போக்கலாம், தாகத்தை தீர்க்கலாம், பேராசையை போக்கவே முடியாது. ஏன்னா ஆசைங்கிறதே அதை அடக்க முடியாது, அதை நிறைவு செய்யவே முடியாது. இது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பேராசைன்னா யோசிச்சு பாருங்க. பெரிய ஆசைன்னு சொல்லுவோம், அதான் ஒரு ஆசையே முடியலை. அது பெரிய ஆசையாக இருந்தால் எவ்வளோ கஷ்டம். இப்போது இதெல்லாம் புரியலை அப்படின்னா அது எவ்வளவு பெரிய புத்திசாலித்தன குறைபாடு. நாம் எளிய மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கலன்னா வேறு விஷயம். அவங்க வாழ்க்கையை வாழவே திணறிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தான் எல்லா வசதி வாய்ப்புகள், படிப்பு, அறிவுத்திறன், இந்த நட்பு வட்டாரம் போன்றவை எல்லாமே இருக்குது இல்லையா? அப்போது அந்த சூழலில் ஒருவர் கூட இது போலவா சிந்திக்கக்கூடியவர் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போ அது எத்தகைய மனிதர்கள் அவர்களுடன் இருப்பார்கள்? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, வசதி கூட கூட தனிமை அதிகரிச்சுக்கிட்டே போகும். அது ஒரு நுட்பமான ஒரு விஷயம் அது. அதை தவிர்க்க முடியாது. அது ஒரு விதமான வளர்ச்சிக்கும் தேவை. தனிமை இல்லாமல் நம்மால் வளரவும் முடியாது. இப்போ இதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம இன்னொன்றை கைவிட வேண்டும். இப்போ வறுமையுடன் இருக்கோம் அப்படின்னா நாம் ஒரு விதத்தில் அதை தேர்ந்தெடுத்திருக்கோன்னு சொல்லணும்.
ஏன்னா நம்ம வசதியாகும்போது, இல்ல வளரும்போது, நம்ம வாழ்க்கைய வேறு விதத்தில் எதிர்கொள்ளணும். புதிய மனிதர்களை எதிர்கொள்ளணும். சூழலை எதிர்கொள்ளணும். நிகழ்வுகளை எதிர்கொள்ளணும். நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். நாம் வ மாற வேண்டியது இருக்கும். வளர வேண்டியது இருக்கும். அதற்கெல்லாம் தயாராக இருந்தா தான் மாற்றங்கள் நிகழும். அப்படித்தான் நம்ம வளர முடியும். ஆனா, அதற்கு நாம் எதுவும் தயாராக இருக்க மாட்டோம். நம்ம வறுமையில இருப்பவர்களும் பெருசா படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா, அது படிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சா எவ்வளோ பேர் படிப்பாங்க? இப்படி நெறைய கேள்விகள கேட்கலாம். நம்ம சொந்த ஊர விட்டு போக விரும்ப மாட்டோம். நம்மளுக்கு பிடிச்ச தொழில தான் செய்யணும். நம்மளுக்கு பிடித்தவர்கள் கூட தான் இருப்போம். நம்மளுக்கு பிடித்த வாழ்க்கை முறை தான் வாழ்வோம். நாம எந்த விதத்திலயும் நம்மள மாற்றிக்கொள்ள மாட்டோம் அப்படின்னா, நாம அப்படியே தான் வறுமையில தான் இருந்தாகணும். நம்மளுக்காக உலகம் தன்னை மாற்றிக்கொள்ளாது. மற்றவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். நம்மளுக்காக ஒருவர் தன்னை மாற்றிக்கொள்கிறார் என்றால், அவர் நம்மை விட சக்தி குறைந்தவராக, திறன் குறைந்தவராக தான் இருப்பாரு. இப்ப அவர காட்டிலும் நம்ம சக்தி மிக்கவர். அதனால தான் அவர் நம்மளுக்காக தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறார். அப்போ அவரால் நம்மளுக்கு எந்த பயனும் இருக்காது. இதையெல்லாம் நம்ம கவனிக்கணும். சும்மா கோஷம் போடுவதால, கூட்டம் சேர்ப்பதால, உரிமை கோரி முழக்கமிடுவதால ஒன்றும் நடக்காது. இந்த மாற்றம் தனி மனிதர்களிடம் ஏற்பட வேண்டிய மாற்றம். வறுமை குறித்த நம்முடைய புரிதலே மாறணும். பணம் இல்லாமல் இருப்பது வறுமை கிடையாது. போதுமான அறிவு இல்லாமல் இருப்பது, சுகாதாரம், ஆரோக்கியம் போன்ற பற்றின விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது, வாழ்க்கை மனிதர்கள் குறித்த புரிதல் இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் தான் வறுமை. இதெல்லாம் ஆன்மீகமான வறுமைகள். பணத்தை இன்றைக்கு எப்படி வேணாலும் சம்பாதித்து விட முடியும். அதனால் இந்த ஆன்மீக வறுமையை போக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் நமக்குள் இருக்கும் வறுமை. நாம தான் அவற்றை போக்கணும். அதுக்கு என்ன மாதிரியான வேலைகள் செய்யணுமோ, எப்படி உழைக்கணுமோ, அதை கண்டுபிடிச்சு அதை நாம தான் மேற்கொண்டாகணும். அதெல்லாம் மந்திரத்தில் எல்லாம் நடக்காது இதெல்லாம். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். நாம் எந்த விதத்தில் நாம் வறுமையானவர்கள், அதை எப்படி மேம்படுத்திக் கொள்வதுன்னு நாம தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.